கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. 1 கொரிந்தியர் 3 வசனங்கள் 6 மற்றும் 7. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். I planted the seed, Apollo watered it, but God has been making it grow. So, neither the one who plants nor the one who waters is anything, but only God who makes things grow. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. ஆமென். கொரிந்திய திருச்சபையில் பல கிறிஸ்தவர்கள் பவுலையும் அப்பல்லோவையும் பேதுருவையும் பின்பற்றுகிறவர்களாக பிரிந்து கொண்டனர். இதற்கு எதிராக பவுல், யாராவது மனிதர்களை போற்றுவதை விட தேவனையே மையமாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது குறித்து சற்று விளக்கமாக தியானிப்போம். நான் நட்டேன், இது பவுலின் பங்கு. பவுல் இந்த கொரிந்திய திருச்சபையை ஆரம்பித்தவர். அவர் தேவனின் வார்த்தையை விதைத்தார், அதாவது சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தினார். அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், இது அப்பல்லோவின் பணி. அப்பல்லோ சபையை வளர்ச்சியடைய செய்தார். அவர் ஒழுங்காக கற்பித்தார், ஊக்கமளித்தார், வளர்ச்சிக்கு உதவினார். தேவனே விளையச் செய்தார். முடிவில் தேவனே காரணம். யாரும் விதைக்கலாம், யாரும் நீர் பாய்ச்சலாம், ஆனால் உண்மையான வளர்ச்சியை தரக்கூடியவர் தேவனே. வாழ்க்கை மாற்றம், ஆவிக்குரிய வளர்ச்சி, விசுவாசத்தின் வளர்ச்சி, all of it comes from God. மனிதர்கள் கருவிகள் மட்டுமே. வெற்றி தேவனிடமிருந்து வருகிறது. அதாவது நாம் தேவனுக்கு சேவை செய்வது முக்கியம், ஆனால் நாம் நம்மையே உயர்வாக எண்ணவே கூடாது. உண்மையான மகிமை தேவனுக்கே உரியது. இதை விசுவாசிக்கிறீங்களா? யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று கூறுவதை யோவான் 3:27 வாசிக்கிறோம். ஒருவர் பெறும் எல்லாம் தேவனிடமிருந்து தான் வருகிறது. சுவிசேஷத்தில் உள்ள வளர்ச்சியும் ஆவிக்குரிய ஆளுமையும் எல்லாம் தேவனுடைய கொடைதான். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று பவுலடிகளார் கூறுவதை 1 கொரிந்தியர் 1:30 வாசிக்கிறோம். நாம் செய்கிற காரியங்களில் எந்த நன்மை இருந்தாலும் நாமல்ல, கர்த்தராலே அது உண்டானது. எனவே நமக்கு கிடைக்கும் வெற்றிக்காக நாம் பெருமைப்படாமல் தேவனையே உயர்த்த வேண்டும். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்றும் மிக தெளிவாக கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 3 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கு பவுல் தன்னை பற்றியும் மற்ற உபதேசகரை பற்றியும் சொல்கிறார். அவர்களின் தகுதியும் வல்லமையும் தேவனாலே. நாம் ஏதும் செய்ய முடியும் என்றால் அது இறைவனுடைய கிருபையினாலேதான். எதையும் ஒத்துக்கிறீங்களா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி
அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்வதை ஏசாயா 55 10, 11 வசனங்களில் வாசிக்கிறோம். இங்கு தேவனுடைய வார்த்தை விதையாக காணப்படுகிறது. அது மழையைப் போல் வளர்ச்சியை ஏற்படுத்தும். நம்மால் அல்ல, தேவனுடைய வார்த்தையால் மட்டுமே உண்மையான விளைச்சல் உண்டாகிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 15:16 வாசிக்கிறோம். நாம் சேவையில் ஈடுபடுகிறோம் என்பது நம்முடைய திறமையினால் அல்ல, தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை வழி நடத்தி விளைச்சலுக்கு பயனாளராக செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதையை குறித்த ஒரு ஓமானத்தை கூறுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விவசாயி விதை விதைக்கிறான். சில நன்கு வளர்ந்தன, சில வளரவில்லை. இங்கு விதை என்பது தேவனுடைய வார்த்தை. விதைக்கும் பணியில் மனிதர் பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் அதனை தேவனுடைய கிருபை மட்டுமே வளர்க்கின்றன. நாம் விதைக்கிறோமா? எஸ், நன்றாகவே விதைக்கிறோம். அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் வளர்ச்சிக்கு காரணம் தேவனே. நாம் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம், யாரையாவது ஊக்கப்படுத்தலாம். ஆனாலும் மாற்றத்தை ஏற்படுத்துபவர், விசுவாசத்தை வளர்க்கிறவர், கிருபை தந்து அவர்களை நிலைத்திருக்க செய்பவர் தேவன் மாத்திரமே. இதையும் ஒத்துக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், தேவனே வளர்ச்சியின் ஆதாரம். விதை நடும் பணி நமக்கு தேவையான விசுவாசம். நீர் பாய்ச்சும் பணி வளர்ச்சிக்கு உந்துதல். விளைச்சல் தேவனுடைய கிருபையால் மட்டுமே. மனிதர்கள் கருவிகள், தேவன் காரியத்தின் காரணம். தேவனுக்கு மட்டுமே மகிமை உரியது. சபையின் வளர்ச்சிக்கு பணியாற்றும் உபதேசகரையும் பிரசங்கிகளையும் நாம் மதிக்க வேண்டும். ஆனால் அவர்களை தூக்கி போற்றாமல் அவர்களுக்கு பின்னே நிற்கும் தேவனை பாராட்ட வேண்டும். நம்முடைய சேவை அல்லது முயற்சியின் வெற்றிக்கு காரணம் தேவனுடைய கிருபைதான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைய தியான வசனத்தின் மூலம் தேவனுடைய கிருபையை நம்பி நாம் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் இன்று நமக்கு உணர்த்துகிறார். விசுவாசத்தில் நிலைத்து வளர்த்து கொண்டு தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ அவர் பாதம் பணிந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் விதைத்தாலும் நீர் பாய்ச்சினாலும் விளையச் செய்கிறவர் நீரே என்பதை மிக தெளிவாக புரிய வைத்ததோடு எங்களுடைய எந்த செயலின் வெற்றிக்கும் உம்முடைய கிருபையே காரணம் என்பதையும் நன்கு உணரச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விதைக்கும் விதைகளையும் நாங்கள் உழைக்கும் உழைப்பையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஒருபோதும் எங்களை உயர்வாக எண்ணாமல் உமது கருணையால் மட்டுமே எல்லாவற்றிலும் வளர்ச்சி உண்டு என்பதை நினைவில் கொண்டு
உமது நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.